பிரைஸ் த லார்ட். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த வார்த்தையில உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உண்டான தேவனுடைய சத்தியம் இருக்கிறதுங்க. த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத் என்று சொல்லப்படுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனற்ற வாழ்க்கை, தேவனை அறியாத வாழ்க்கை, தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்த வாழ்க்கை, தேவனை இவ்வளவு காலம் அறியாமல் வாழ்ந்து நம் மனம் போன போக்குல வாழ்க்கை வாழ்ந்தது எல்லாமே வேதம் சொல்லி இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம், சத்தியத்தின்படி வாழாதது பாவம். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லி இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பாடுகள் மரணத்தினாலே, இந்த வேதம் சொல்லி இருக்கிறது, அவருடைய மரணத்தினாலே தேவனுடைய கிருபையை நாம் சுதந்திரிக்கிறோம். இதனால்தாங்க நம்ம வாழ்க்கை அனுதினமும் சிலுவைக்குள்ள வர வேண்டுமாம். ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவை அண்டையில வந்து நம்முடைய ஜீவியத்தை முழுவதும் ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய கிருபை வரம் நம்மை தாங்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். இந்த நாளில ஆண்டவர் வைத்திருக்கிற நித்திய ஜீவன் மனுஷனுக்கு எல்லாருக்குமே மரணத்துக்கு பின்பு என்னன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு தேடல். இன்றைக்கு உலக மதங்களிலே தேடல், இந்த வாழ்க்கைக்கு பிறகு நம்முடைய ஜீவன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் பரிசுத்த வேதம் மட்டும் நமக்கு நம்பிக்கையின் உத்தரவாதத்தை கொடுக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரம்தான் நித்திய ஜீவன். உலகத்துல எவ்வளவுனா படிக்கலாங்க, எவ்வளவுனா சம்பாதிக்கலாம், எவ்வளவு பெரிய பட்டம் பதவிக்குள்ள போகலாம். ஆனால் இது உண்மையான வாழ்க்கை அல்ல, இது நமக்கு நிலை வாழ்க்கை அல்ல. ஒரு நாள் இந்த உலகத்துல எல்லாருக்குமே இந்த ஜீவியம் முடிவடையும் போது ஆண்டவருக்குள் யாரெல்லாம் தங்கள் பாவமர கழுவி மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்கிறதோ அவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள். இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்தணும். இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை, நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை வரம். நாம பெற்ற அந்த கிருபை வரத்தை பிறருக்கும் போய் சொல்லணுங்க. தேவன் அறியாத ஜனங்களுக்கு இந்த கிருபை வரத்தை வழியை காட்டி நித்திய ஜீவனுக்குள் வழி நடத்தணும். அதுதான் சுவிசேஷ ஊழியம். இந்த நாளிலே கிறிஸ்துவின் பாடுகளை ஒரு அர்த்தமுள்ள இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து அநேகருக்கும் கிறிஸ்துவை உலகத்துல கொண்டு செல்ல நம்ம ஒப்பு கொடுப்போம். நித்திய ஜீவன் எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். சுவிசேஷம். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையினாலே எங்களோடு இடைப்பட்டீரே, கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலம் உங்க தெய்வீக மகிமை கிருபை ஆளுகை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.